Hi friends, இந்த vlogல லீயோடைய ஹோம் டவுன் தான் போயிட்டு இருக்கோம். லீயோடைய குலதெய்வம் கோயில் சொரிமுத்தாயினார் கோயில் ஒரு ஃபேமஸான கோவில். அந்த கோயில் போறதுக்கு நாங்க நேஷனல் டிராவல்ஸ் தான் புக் பண்ணிருந்தோம். ஏசி பஸ் தான். சோ பஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. காலையில வந்து பாத்தீங்கன்னா இதான் வியூ. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. நம்ம இங்க இருந்து சொரிமுத்தாயினார் கோயில் போறதுக்காக நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த லாட்ஜ்ல நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம இப்போ ஒரு 11:30க்கு மாதிரி நம்ம வந்து மலைக்கு ஏறணும். இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல, இதுக்கு கீழே தான் பாவநாசம் இருக்குங்க. மேல காரையார் டேம் இருக்கு. சோ நம்ம மேல தான் போறோம். இப்போ நம்ம ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் குள்ள தான் இருக்கோம். மேல போக போக வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாப்பிட தான் நடந்து போயிட்டு இருக்கோம். பக்கத்துலயே இந்த சின்ன சாப்பாடு கடை இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இங்க வந்தீங்கன்னா சாப்பாடு இங்கேயே முடிச்சிடுங்க. மேல சாப்பாடு கிடைக்காது. காரையார் டேமுக்கு கீழ இருந்து மேல கார்ல மட்டும் தான் போக முடியும். 2 வீலர் பைக்ல எல்லாம் அவங்க அலோ பண்றது கிடையாது. ஓடுது பாத்தீங்களா, சிங்கவால் குரங்கு, லைன் டெயில் மங்கின்னு சொல்லுவாங்க. சோ இது ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால இது மாதிரி நீங்க நிறைய பார்க்கலாம். பொதிகை மலையில தான் இப்ப நம்ம ஏறிட்டு இருக்கோம். சாயா தீர்த்தம், பான தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தங்கள் இருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்தே பான தீர்த்தத்துக்கு நீங்க விசிட் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ட்ரெக்கிங் மாதிரி ஜீப் ரைட்ல கூட்டிட்டு போவாங்க. பெர் ஹெட்க்கு 500 rupees சார்ஜ் பண்றாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதுல நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அந்த லிங்க் நான் இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். பொதிகை மலை கேரளா பார்டர்ல இருக்கும். இப்போ நம்ம மலைக்கு மேல பெய்யற மழை தாங்க நம்மளுக்கு தண்ணியா டேம்ல வருது. திருப்பதி மலை, மூணார், சோ அந்த மாதிரியே இருக்கும். இது 2 பக்கமா காத்து செமையா அடிக்குங்க. நீங்க போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட சிறுத்தை, மிலா, காட்டு மாடு, இந்த மாதிரி நிறைய வந்து வனவிலங்குகள்லாம் இங்க இருக்கு. ஈவினிங் 4 மணிக்கு மேல உள்ள உங்களுக்கு என்ட்ரி கிடையாதுங்க. கீழே பிளாக் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவாங்க. இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள காணி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கு. இது வந்து பழைய செக்கிங் போஸ்ட்டுங்க. இங்க வந்து நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து நான் சொன்னல பான தீர்த்தத்துக்கு ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி அந்த இடம் தான் இது. இந்த மாதிரி ஜீப்ல உங்களுக்கு ரைட் கூட்டிட்டு போவாங்க. நாங்க போன டைம் வந்து தூத்துக்குடியில முந்தின நாள்லாம் பயங்கர மழையா இருந்தது. இப்ப சைட்ல பாத்தீங்களா தண்ணிலாம் ஓடுது. மழை டைம்ல, சைக்ளோன் டைம்ல, இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் டைம்லலாம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்குள்ள நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வரவே முடியாதுங்க. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சொரிமுத்தாயினார் கோயில் நம்ம ரீச் ஆயிட்டோம். இங்கே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். பட் நாங்கள் வந்து கீழே குளிச்சுட்டோமா, ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளே போயிடலாம். இதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் போன அன்னைக்கு மழை வெள்ளம் அப்படின்றதுனால கூட்டமே இல்லை. ஆடி அமாவாசைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. டென்ட் எல்லாம் போட்டு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோவிலில் என்னென்ன சன்னதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலுப்பை மரம். கோவிலோட தல விருட்ச மரமும் இதான். இந்த மரத்துக்கு மணிமுழுங்கி மரம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. இந்த மரத்தில் வந்து மணிகள்லாம் வாங்கி கட்டி வைக்கும் போது நாளடைவில் அந்த மணியை வந்து இந்த மரம் வந்து உள்வாங்கிக்குமா. இந்த மரத்துக்கு கீழே விநாயகர், பூதத்தார், மாடசுவாமி, பட்டவராயர், பிரம்மராட்சி அம்மை ஆகிய தெய்வங்கள்லாம் இங்க காட்சியளிப்பாங்க. வேண்டுதல்லாம் நிறைவேற்றதுக்காக மணியும் கட்டுவாங்க. சில பேர் தொட்டிலும் கட்டுறாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக. ஒரு சில பேருக்கு வந்து தன்னுடைய குலதெய்வமே தெரியாதுங்க. குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி நீங்க கவலையே பட வேணாம். சொரிமுத்தாயினாரையே நீங்க குலதெய்வமா நினைச்சு வழிபட்டீங்கன்னா உங்க குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு சமம். கிட்டத்தட்ட 800 வருஷ பழமையான கோவில். முருகருக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கும், ஐயனாருக்கும் அறுபடை வீடு இருக்குங்க. அந்த அறுபடை வீடுகள்ல சொரிமுத்தாயினார் கோவிலும் ஒண்ணு. சபரிமலை கோவிலை விட ஒரு பழமையான கோவில். வீடியோ பின்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி எறையிற சவுண்டு கேட்குதுல்ல, அது வந்து தண்ணியோடைய சத்தம் தான். ஆக்சுவலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா தண்ணி வந்து பயங்கரமாக அந்த பாறைலாம் வழுக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு ஓரத்துல வந்து சொரிமுத்தாயினாருடைய கோவில் அமைஞ்சிருக்குங்க. மழை டைம்ல நம்ம இங்கெல்லாம் நிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம வந்து கால் வந்து பார்த்து தான் வைக்கணுங்க. பயங்கரமா பாறைலாம் வழுக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா குளிச்சுட்டு வரணும். ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து காக்கா குளியில் மட்டும் குளிச்சுட்டு நம்ம இப்போ சாமி கிட்ட நம்ம இங்கே போகிறோம். சொரிமுத்தாயினார் கோவிலில் தான் இருக்கோம். ஃபண்டாஸ்டிக் வியூ. இங்கே வந்து ஆடி அமாவாசைக்கு பல லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து கூடுவாங்க. இது ஒரு ஃபண்டாஸ்டிக் டேவாக இருக்கும் அந்த டைமு. ஸோ இங்கே வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் தான் இதோட ஹோஸ்ட்டு. எல்லா செலிப்ரேஷனுமே அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவார். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் பீப்புளுக்கு வந்து இந்த கோவில் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். எனக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த கோவில் பற்றி நிறைய தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கோவில். ஸோ சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம்.
நாங்கள் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போது ஒரே நாள் வந்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். பட்டவராயன் சன்னதிங்க இது. இங்கே பொம்மக்கா தும்மக்கான்னு சொல்லி அங்கேயே ஒரு சன்னதி இருக்கு. அந்த பக்கம் பின்னாடி வந்து இந்த செருப்பெல்லாம் அவருக்கு சாத்துவாங்க. ஏன்னா பட்டவராயர் வந்து வேட்டைக்கு போவாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இவருக்கு செருப்பு வாங்கி சாத்துறதுனால பக்தர்களுக்கு ஏதாவது கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகுது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோவில் பக்கத்திலே ஸ்டே பண்றதுக்கு ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இந்த கோவில் நடு ஆத்துக்குள்ள இருக்குங்க. மழை காலத்துலலாம் இந்த கோயிலுடைய பேஸ் வந்து 5 அடி தண்ணிக்குள்ள போயிடும். இதுதான் சொரிமுத்தாயனாருடைய மெயின் சன்னதி. சொரிமுத்தாயனாருடைய வாகனம் பாத்தீங்கன்னா யானை, குதிரை, நாய் இது 3மே முன்னாடி இருக்கும். ஆடி அமாவாசை டைம்லாம் நீங்க போனீங்கன்னா அங்கங்க டென்ட் போட்டு ஜனங்க கூட்டம் கூட்டமா சமையல்லாம் பண்ணி கடா வெட்டிலாம் சாப்பிடுவாங்க. அந்த டைம் நம்ம போகும்பொழுது எல்லாருக்குமே சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த கோவில்ல இந்த லைன் டெயில் மங்கீஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். ரிட்டர்ன் வந்துட்டவங்க காட்டுக்குள்ள இருந்து அவங்க சமையலுக்காக சொல்லி பொறுக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா. கீழே இருக்க சொல்லியை தான் பொறுக்கிட்டு போக முடியும். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ அதனால மரத்துல எல்லாம் அவங்க பறிக்க முடியாது. இதுதான் பாபநாசம் பஸ் ஸ்டாப். இங்க இருந்தும் நீங்க மேல பஸ்ல போகலாம். பட் குறிப்பிட்ட டைம்ல தான் நீங்க அந்த பஸ்ல போக முடியும். இதுதாங்க கீழே பாபநாசம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இங்க குளிக்கிறதுனால பக்தர்களுடைய பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம ஜனங்க பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு துணி துவைச்சு அந்த தண்ணியை ரொம்பவே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. குளிச்சிங்கன்னா அவங்க பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு தான் எதிர்ப்போம். பாவ நாசம் ஃபுல்லாக குளிக்கிறது அவ்வளோ நல்லது. பட் நம்ம குளிக்கல. பஸ் வந்து 5:45 பஸ் எல்லாம் குளிச்சிருவேன். கோவில் நட திறந்துருவாங்க. ஸோ நம்ம மேலே சாமி கும்பிட்டு நம்ம பஸ் ஏற போகிறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு என்னோட சேனலில். ஸோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.